அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு ஆசிரியரை நேர்காணல் காண இருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. எந்த ஊருங்கம்மா நீங்க? உங்க ஊர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. எனது பெயர் ஜெசிந்தா ஜெபராக்கினி. நான் பிறந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் மாரம்பாடி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தேன் ஐயா. மகிழ்ச்சி அம்மா. எங்க படிச்சீங்கம்மா நீங்க? நான் திண்டுக்கல்லில் உள்ள லிட்டில் ஃபிளார் கான்வென்ட்ல படிச்சேங்க ஐயா. உயர்கல்வியை காமலாபுரம் திரவியம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தேன் ஐயா. ஆசிரியர் பயிற்சி மன்னார்குடியில் சென்ட் ஜோசப் டீச்சர் ட்ரைனிங்ல டிடிஎட் முடிச்சேங்க ஐயா. நீங்க எத்தனை ஆண்டுகள் ஆசிரியரா இருக்கீங்கம்மா? நான் அரசு பள்ளியில் 25 ஆண்டு காலங்கள் ஒரே பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஐயா. அதற்கு முன்பாக அரசு உதவி பெறும் பள்ளியில் 5 ஆண்டு காலங்கள் பணியாற்றி இருக்கிறேன் ஐயா. ஆக மொத்தம் எனது பணிக்காலங்கள் 30 ஆண்டுகள் ஐயா. அரசு உதவி பெறும் பள்ளியில ஒரு 5 ஆண்டு காலமா, பிறகு ஒரே பள்ளி இப்ப இவங்க பணியாற்றிட்டு இருக்க அந்த பள்ளி 25 ஆண்டு காலம், கால் நூற்றாண்டு காலத்தை ஒரே பள்ளியிலே தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே பள்ளியில் 25 ஆண்டு காலம் அவங்க பணியாற்ற ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அது. திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்கள் எந்த பள்ளியில் இப்போ நீங்கள் பணியாற்றுறீங்க, அந்த பள்ளிக்கூடத்து பேர் சொல்லுங்கம்மா. 25 ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்க அந்த பள்ளியினுடைய பெயர், அந்த பள்ளிக்கூடத்துடைய இருப்பிடம், அதை பற்றி சொல்லுங்கம்மா. அரசு மேல்நிலை பள்ளி திருச்செந்துறை, அந்தநல்லூர் ஒன்றியம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐயா. எத்தனை பசங்க படிக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல? இப்போதைக்கு 638 மாணவர்கள் 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ளது ஐயா. 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளியில 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிப்பது அரசு பள்ளியில இப்போ கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கை தான். நிறைய பள்ளிகள் உள்ள பேர் படிக்கிறது இல்லை, ரொம்ப குறைவாக படிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இந்த தனியார் பள்ளியில படிக்கிற மோகத்தில் போயிருக்காங்க. ஏதோ டஸ்ட் புஷ்னு இங்கிலீஷ் 2 வார்த்தை பேசினாக்கா அந்த கோட்டையும் கீட்டையும் இந்த டையை போட்டுக்கிட்டு காலில் ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு போனாக்கா அது பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அது அரசு பள்ளியில் நல்ல கல்வி தர்றாங்க, அவங்க மறந்துடுறாங்க. இப்போ நல்ல பள்ளியில் 600 மாணவர்களோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன ஆசிரியர், இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுறீங்களா? ஆமாங்க ஐயா. இடைநிலை ஆசிரியர் என்னென்ன வகுப்புலாம் எடுக்கிறீங்கம்மா? நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்ன வகுப்பு எடுக்கிறீங்க, அதான் சொல்லுங்கம்மா. நான் படித்தது தமிழும் வரலாறு பட்ட பாடங்கள் படித்தேன் ஐயா. தமிழ் எனக்கு இப்போ தற்பொழுது கொடுக்கப்பட்ட பாட பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தமிழ், 9ஆம் வகுப்பு சமூக அறிவியலும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஐயா. இது பட்டதாரி ஆசிரியர் பற்றாக்குறையினால் என்னிடம் அந்த பாடப்பிரிவு வேலையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால் நான் 9ஆம் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஐயா. நீங்க என்ன கல்வி படிச்சீங்கம்மா? உங்க படிச்ச படிப்புலாம் சொல்லுங்க. BA தமிழ், BLit தமிழ், MA தமிழ், BA ஹிஸ்டரி, B.Ed முடிச்சிருக்கேன் ஐயா. B.Ed, அதாவது தமிழில் BA, BLit, MA படிச்சிருக்காங்க. வரலாற்று பாடத்தில் BA படிச்சிருக்காங்க. கல்வியல்ல இளம் அறிவியல் இளம் கலை படிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சிறப்பான கல்வி திறத்தோட இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் 9ஆம் வகுப்பு எடுக்கிறீங்க, ஆனால் அவங்க பொது தேர்வு 10ஆம் வகுப்பு தான் எழுதுவாங்க. மாணவர்கள் உங்களுடைய நீங்கள் சொல்லி கொடுத்த வச்சுதான் அவங்க 10ஆம் வகுப்புல போய் தேர்ச்சி பெறுவாங்க. 10ஆம் வகுப்பு ஆசிரியர் தேர்ச்சி பாடம் சொல்லி கொடுத்தா கூட அந்த அடிப்படை உங்ககிட்ட தான் இப்போ 6, 7, 8, 9 அடிப்படை தான் வந்தால் 10ஆம் வகுப்புல அவங்க சொல்லிக் கொடுக்கறது அந்த மாணவர்கள் படித்து பாஸ் பண்ணாங்க. அப்போ அந்த தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு இருக்கிற தேர்ச்சி விகிதம்? சென்டம் வாங்கிட்டு இருக்காங்க ஐயா. இப்போ தற்பொழுது ஆமாங்கய்யா, 100க்கு 100 வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. 100%. வகுப்புல உயிரை கொடுத்து படிக்க வைப்பீங்க, ஆனா 10ஆம் வகுப்பு போறபோது அந்த பசங்க அதே மாதிரி போயிடுறாங்களா, தேர்ச்சி பெற்றுறாங்களா? ஓரளவு எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. 10வது வகுப்பு ஆசிரியர்கள் நன்றாகவே பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். நல்லபடியான ரிசல்ட் கிடைக்குது ஐயா.
நீங்க இந்த பள்ளியில ஆமா. மாணவர்களுக்குன்னு தனித்த முறையில் ஏதாவது சிறப்பா செய்துகிட்டு இருக்கீங்களா? நான் இந்த மாதிரி சொல்லி ஆ ஷி தருவேங்க பாடம். ஆமாங்க. பெரும்பாலும் நான் வந்து பாடம் நடத்துவதற்கு முன்பாகவே ஆயத்தப்படுத்துதல்னு ஒண்ணு வகுப்பறை கற்றல் சூழலுக்கு கொண்டு வருவோம் இல்லங்கய்யா. ஆமா. அதுக்கு நான் பெரும்பாலும் மாணவர்களுக்கு எடுத்தவுடன் என் காலை வழிபாடு முடிந்தவுடன், மாணவர்களிடையே போய் அன்றைய நிகழ்வுகளை அவர்கள் என்னிடம் கூற வேண்டும். அன்றைக்கு ம். என்ன நடந்தது? அவர்கள் வீட்டளவில். அவர்கள் தொலைக்காட்சியில் என்ன செய்திகள் பார்த்தார்கள்? அவர்கள் ம். சாப்பிட்டார்களா? என்ற விஷயங்களெல்லாம் கேட்டுவிட்டு, பாடம் நடத்துவதற்கு முன்பாக அந்த பாடம் சம்பந்தமாக ம். ஆயத்தப்படுத்துதல் அப்படின்ற இதுல, அவர்களுக்கு பாடல் அல்லது கதை ஏதாவது ஒன்று அறிமுகப்படுத்திவிட்டு, பிறகுதான் எனது கற்பித்தல் பணியை செய்வேன் ஐயா. பிறகு மிகவும் பாடக் கருத்துக்களை கூட நான் வந்து மாணவர்களுக்கு ஒரு பாடல் வடிவிலே கொஞ்சம் கருத்துக்களை சுருக்கி, நானாகவே மெட்டு போட்டு, இந்த மன்னர்கள், மூவேந்தர்கள் அந்த பாடம் நடத்தும்போதெல்லாம், அந்த பாடலை வைத்து அவர்கள் பாடினார்கள் என்றாலே, அந்த முழு கருத்தும் அதில் அடங்கிவிடும் ஐயா. அவ்வாறாக அது நான் கற்பித்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. இசையின் மூலமாக மாணவர்களுக்கு பாடத்தை எளிதில் மனதில் பதிய வைத்தல் என்கிற ஒரு முயற்சியில் ம். ஈடுபட்டு சிறப்பாக மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமதி ஜெசிந்தா ஜபராக்கினி அவர்கள். திருச்சி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்தவர்கள். 25 ஆண்டுகளாக, அதுக்கு முன்பு ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் முதல்ல இந்த ஆசிரியர் பணிக்கு போகும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது? உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது? மகிழ்ச்சி நான் எப்படி இருந்தது? நீங்க ஏன் இந்த ஆசிரியர் பணிக்கு போனீங்க? இதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல ஆசிரியர் பணி போறது. அது என்ன சொல்லுங்க? ஆமாங்கய்யா. நான் 10வது படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எனது தந்தையார் வந்து நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர வேண்டும் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னப்போ, அப்பா சொன்னார்கள், வேண்டாம் நீ ரொம்ப உருவத்துல ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க. ஆகையினால உனக்கு டீச்சிங் லைன் வேண்டாம். நீ வேற ஏதாவது பண்ணு" அப்படின்னு சொல்லி சொன்னாங்கய்யா. ஆனா அப்பா வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். அதனால எனக்கு வந்து அதுல அப்பாவோட அந்த பணிய நம்மளும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஐயா. அந்த ஆர்வத்தின் உந்துதலால் தான் நான் ஆசிரியர் பயிற்சி அப்பா கிட்ட அ க இது தயவா கேட்டு, நான் மன்னார்குடியில் ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்து படித்து, அப்பாவுடைய பணியை செய்ய அவர்களுடைய வழியிலே போகணுன்ட்டு நான் அந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன் ஐயா. சரி, முதலாக ஆசிரியர் பணிக்கு வந்தபோது, முதல் நாள் வகுப்பறைக்கு போனபோது அந்த மாணவர்கள்லாம் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த மாதிரி உணர்வு இருந்தது? அந்த அனுபவத்தெல்லாம் சொல்லுங்க. மிக மி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நான் வந்து அ அ அது அரசு உதவி பெறும் பள்ளியில் 5 ஆண்டு காலங்கள் பணியாற்றியதை விட, நான் அப்பொழுது அதுவரைக்கும் நான் அரசு பள்ளியை பார்த்தது இல்லை, படித்ததும் இல்லை ஐயா. நான் அரசு ஆ. பள்ளிக்கு நான் வந்து பணியேற்று முதல் நாள், எனது தலைமை ஆசிரியர் என்னை போய் அறிமுகப்படுத்தினார்கள் அந்த குழந்தைகளுக்கு. அப்பொழுதுதான் நான் அந்த அரசு பள்ளி மாணவர்களையும், மாணவிகளையும் சேர்ந்தனயா நான் பார்த்தது ஐயா. எனக்கு ஆ. ஆ. பார்த்தவுடன் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அந்த குழந்தைகள பார்த்த உடனே, ஏதோ என்னுடைய நானும் ஒரு கிராமத்துல பிறந்த பெண் தான் ஐயா. ஆகையினால எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்த்தவுடன் ரொம்பவே ஆனந்தமாயிடுச்சுங்க ஐயா. நீங்க கிறிஸ்துவ மிஷினரி பள்ளியில படிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க ஆமாங்கய்யா, அரசு பள்ளி மாணவர்கள பற்றி அந்த அனுபவம் இல்லாத இருந்தவங்களுக்கு, ஆசிரியராக போனப்போ அந்த ஆமாங்கய்யா. மாணவர்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்று சொன்னீர்கள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆமாங்கய்யா. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து, இப்ப இன்னைக்கு கூட வகுப்பு அறைக்கு போயிருப்பீங்க. ஆமாங்கய்யா. அன்றைக்கு இருந்த அனுபவத்துக்கும், இன்றைக்கு இருந்த அனுபவத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? என்ன மாரி நீங்க உணர்றீங்க? 30 ஆண்டுகள் ஐயா கடந்து வந்துருச்சு. அன்றைக்கு அ ஆ நிறையவே மாறி இருக்குதுங்க ஐயா. அன்றைய காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, என்னை விட ரொம்ப உயரத்திலேயும் உயர்ந்த பசங்க நெறைய பேர் எங்க பள்ளியில படித்தார்கள் ஐயா. அவர்களை பார்த்து நான் பயப்பட்டு இருக்கிறேன். ஆ. ஆனால் அந்த அந்த பிள்ளைகள்ட்ட அந்த வயது முதிர்ச்சிக்கு உரிய அந்த அனுபவங்கள் எல்லாம் இல்ல. ஆனா அவங்க என்னுடன் சிறு குழந்தையைப் போல உறவாடுவார்கள், உரையாடுவார்கள். ஆ மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களோடு இருப்பதே எனக்கு மிக மிக ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் நான் பணியில் சேர்ந்த காலகட்டத்தில். ஆனால் தற்பொழுது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல நம்மகிட்ட இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாங்க. ஆ. நம்மகிட்ட ஒரு ஒன்றிப்பு இல்ல. ஆனா, ஆ. அந்த அந்த ஒரு 10 ஆண்டு காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, மாணவர்களிடையே நம்ம ஒரு அம்மா என்று தான் ஐயா அழைப்பார்கள் எங்கள. நான் பணியில் சேர்ந்த காலகட்டத்தில.
ஸோ அந்த அம்மா, புள்ள உறவு முறையோட இருந்ததுல மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் தற்பொழுது மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் அவர்கள் நம்மை விட்டு விலகி தான் இருக்காங்க ஐயா. என்ன காரணம் அது விலகிறதுக்கு காரணம்? அது வந்து என்ன அந்த மீடியாக்கள் சொல்லலாங்கய்யா. அது அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அவங்க ஹீரோயிசமா நெனச்சுக்கிறாங்க. நாம வந்து ஆசிரியர்ட்ட போய் பக்கத்துல போறதா, இருந்தாலும் நான் விடமாட்டேன் ஐயா. நானு ஒ அ கீழயே அமர்ந்துருவேன். வகுப்பறையில நான் கீழ உட்காந்துருவேன். சேர்ல உட்கார மாட்டேன். என்ன சுத்தி எல்லாரையும் உட்கார வச்சுப்பேன். உட்கார வச்சு ம். நான் அன்றைய பாடத்தை நான் கற்பிப்பேன். அப்ப ஆ, அந்த ஆ. மாணவர்கள நான் விடுறதில்ல. பிடிச்சு இழுத்து கொண்டாந்து பக்கத்துல உட்கார வச்சுப்பேன் ஐயா. அந்த இல்ல இந்த அது காலகட்ட வளர்ச்சி, என்னங்க? இன்றைய காலகட்ட வளர்ச்சி, தலைமுறை இடைவெளிலாம் ஆம். சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆமாங்க ஐயா. காரணம் தான். ஆ ஆனாலும் ஆமாங்க. கூட ஆ, ஆசிரியர் என்பவர் வந்து ஒரு 2வது அன்னை. 2வது ஆமாங்க. அன்னை போன்ற ஆசிரியர் என்பவர். ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் அது தெரியும். தங்களுடைய ம். ஆசிரியர் எந்த அளவுக்கு தங்கிட்ட அன்பா இருக்கிறாங்கன்றது மாணவர்களுக்கே புரியும். ஆ, அந்த வகையில ஆசிரியர்கள் தான் வந்து மாணவர்களை நல்வழிப்படுத்துவது. ம். ஒழுக்கத்தை அதாவது குடும்பத்துல உறவுகளுக்கு மத்தியில ஒரு ஒழுக்கத்தை வந்து அம்மா கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, சமூகத்துக்கான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறவங்க ஆசிரியர். அந்த வகையில் நீங்க மாணவர்களோடு நெருக்கமாக பழகி அவருடைய உணர்வுகளை உங்கள் பக்கமாக இழுத்து அவர்களுக்கு நல்ல வகையில் தள்ளி போயிட்டு வருவதாக கூறியது மிக்க மகிழ்ச்சி அம்மா. இந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் கற்பித்தல் செயல்பாட்டில் சிறப்பாக வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை பற்றி தான் சொல்லுங்கள். ஆமாங்கய்யா. நான் சிறப்பா இன்றைய தினத்துல கூட ஐயா நானு மாணவர்களுக்கு உலக வரைபடம், இந்திய வரைபடம், மாநில வரைபடத்தை ப்ரொஜெக்டர் மூலமாக ஒளிப்பட காட்டி, அதன் மூலமாக YouTubeல இருந்து டவுன்லோட் பண்ணி, என்னுடைய வகுப்பறையே நானு வந்து ப பயன்படுத்திக்கிட்டு, ப்ரொஜெக்டர் மூலமாக நான் இன்றைக்கு பாடம் நடத்தினேன் ஐயா. மாணவர்களுக்கு தமிழை பொறுத்தளவுல மனப்பாடச் செய்யுளையும் அதேபோல் வீடியோவில் கிளாஸ்லயே நான் போட்டு மாணவர்களுக்கு ராகத்தோடு அந்த பாடுவதை கேட்க கேட்க மாணவர்கள் இன்று ஒரு தினத்திலேயே அவர்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டார்கள் தமிழ் செயலில். அது என்ன அ ப்ரொஜெக்ட்னா இன்றைய அரசு பள்ளியில் ப்ரொஜெக்ட்லாம் வச்சுருக்காங்களா என்ன இப்போ? இல்லங்கய்யா. நான் தனிப்பட்ட முறையில வாங்கி அத பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ப்ரொஜெக்ட் வாங்கி வச்சு ஒரு ம். ஒரு திரைச்சீலை கட்டி அந்த திரைச்சீலையில் அந்த படத்தை போட்டு காட்டுறீங்களா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அப்படியா, பரவாயில்ல. ஸ்மார்ட் கிளாஸ் மாதிரி அதை கொஞ்சம் நீங்கள் ஒரு இருக்கக்கூடிய எளிமையான வடிவத்தில் அதை காட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. ம். மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு ஆமாங்கய்யா. பணி செஞ்சுருக்கீங்க. ஒளிப்பட ம். காட்சி மூலமாக மாணவர்களுக்கு ம். பாடங்களை புரிய வைத்து அதை எளிமைப்படுத்தி அவர்கள் மனதிலே பதிய வைத்த என்கிற செயல்பாட்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாக கூறுகிறார் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்கள். திருச்சி மாவட்டம் திருச்செந்துறையைச் சேர்ந்த இடைநிலைப்பள்ளி ஆசிரியர். அவரோடு நாம் இன்றைக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நேர்காணலில் கலந்துரையாடலில் பங்கேற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அவரிடம் மேலும் சில விவரங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்வோம். நீங்கள் இதற்காக உங்களுடைய கௌரவித்து ஏதாவது விருதுகள், சான்றிதழ்கள் இந்த மாதிரி எதுனா அமைப்புகள் பள்ளியில் அப்படிமா கொடுத்துருக்காங்களாம்மா அவங்கள பாராட்டி? அதெல்லாம் இருந்தால் என்கிட்ட பகிர்ந்து ஆமாங்கய்யா, கொள்ளலாம். ஆமாங்கய்யா. 2006லங்கய்யா ஒன்றிய ஆ. அளவுல, வட்டார ம். அளவுல அறிவியல் பாடப்பிரிவு நான் அறிவியல் பாடம் அப்பொழுது எடுத்துக் கொண்டிருந்தேன் ஐயா. அதில் ஆசிரியர்களுக்கு ப பாடம் நடத்துவது சம்பந்தமாக போட்டிகள் வைத்தார்கள் ஐயா. அதுக்கு ம். அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக, அதில் சிகரம் தொட்ட ஆசிரியர் அறிவியல் பாடப்பிரிவுல இதயம் வேலை செய்யும் விதம் என்ற ஆ. தலைப்புல நான் பாடம் நடத்தினேன் ஐயா. அதில் இது ஒன்றிய அளவில் முதல் பரிசு வாங்கியிருக்கிறேன். சிகரம் தொட்ட ஆசிரியர் சான்றிதழ் ஐயா அது. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத் சொல்லுங்க. ஐயா ஆ. அடுத்ததுங்களா ஐயா? இது ஆ. வந்து இது குமுளூர் டயட்ல ஆ. மாவட்ட ஆசிரியர் பயிற்சி இதுல லைவ் புரோகிராம். அதில் நான் தமிழ் பாடத்தில் இலக்கணம் நடத்தினேன் ஐயா. அது ஆன்லைன் அந்த இதுல ஒரே டைம்ல லைவா காட்டக்கூடிய விஷயம் டயட்ல போய் எடுத்தேன் ஐயா. அதற்கு பாராட்டி அ பரிசுகள் வழங்கினார்கள். இது இப்ப சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் ஐயா. அடுத்ததாக அப்புறம்? ஐயா, நான் வந்து சாரண ஆசிரியராக 2007ல் இருந்து நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் ஐயா. ம். அதற்காக நான் ஒவ்வொரு வருடமும்
மாணவர்களை ஒரு 12 மாணவர்களை ஆளுநர் விருதிற்காக அழைத்து செல்வேன் ஐயா. ஒவ்வொரு வருடமும் நான் பணியேற்ற நாளிலிருந்து தற்பொழுது இதுவரையிலும் வரை எத்தனை சுமார் கூட்டு போயிருக்கீங்க? ஐயா இதுவரை எத்தனை பேர் இந்த மாதிரி கூட்டு போயிருக்கீங்க? 178 பிள்ளைகள அழைச்சிட்டு போய் அதோடைய அவங்களுக்கு தேவையான அந்த சான்றிதழ்கள் வாங்கி கொடுத்திருக்கிறேன் ஐயா. குறிப்பாக சொல்லணும்னா ஐயா, கடந் மாநில ஆளுநர் மேதகு ஆளுநரிடம் அழைத்து சென்று 178 மாணவர்களுக்கு சான்று பெற்றுக் கொடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சியான செய்தி அம்மா, மகிழ்ச்சியான செய்தி. சொல்லுங்களம்மா, மேற்கொண்டு அதற்கு சொல்லுங்க. நான் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் முகாமிற்கு அழைத்து செல்வோம் ஐயா. அதற்கான ஆ, பாராட்டு சான்றிதழ்கள் இவை அனைத்தும் ஐயா. ஒவ்வொரு மகிழ்ச்சி. வருடமும் அவர்கள் கூட பாராட்டி கொடுக்கக்கூடியதுங்க ஐயா. இது வந்து நான் பள்ளியில் மேற்கொண்ட தூய்மை பணிகள் ஐயா. சாரண ஆ, மாணவர்களை அழைத்து அவர்களுக்கான போட்டிகள் நடத்துவது, ஆ, அவர்களுக்கு பாராட்டி பரிசுகள் வழங்குவது, ஆ. இது அனைத்தும் அவருடைய பயிற்சியை இதை எல்லாமும் நானு பள்ளியில் மேற்கொண்டு இருக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி, இது மகிழ்ச்சி. வந்து ஆளுநர் அவர்களிடம் மாளிகைக்கு எனது 2 பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு நேரடியாக சென்று அங்கு அவர்கள் கையால் விருதுகள் வாங்கி வந்துள்ளார்கள் ஐயா. எம் பள்ளி 2 சாரண மாணவர்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததாக ஐயா, மண்டல அளவில் நடந்த ஜாம்பூரி அப்படின்ற ஒரு இதுல சாரண இயக்க சார்பாக நடந்த பேரணியில் கலந்து கொண்டு, அதிலும் என் பள்ளி மாணவி ஆடலில், அதாவது சாரண மாணவி ஆடல் அப்படின்ற இதுல ப்ரோகிராம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆ, வாங்கியிருக்காங்க ஐயா. இது அதற்கான மகிழ்ச்சி. சான்றிதழ் ஐயா. சரிங்கம்மா. அடுத்ததாக முதன்மை கல்வி அலுவலர்கள் அவ்வப்போது பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆ, அடுத்ததாக நமது இது இது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கையால் மெடல் ஆஃப் ஆ, மெரிட் அப்படின்ற சர்டிபிகேட் நீண்டகால சாரண சேவைக்காக இது கொடுத்திருக்காங்க ஐயா. அது மகிழ்ச்சி. மட்டும் இல்லாம அவர்கள் கொடுத்த இது மெடலுங்க ஐயா. அவர்கள் கையால் நான் இதை வாங்கினேன் ஐயா. மகிழ்ச்சி. இதுவும் சென்னைக்கு சென்று அவர்கள் கையால் வாங்கினேன் ஐயா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அதற்கு அடுத்ததாக நாங்கள் அவ்வப்போது பயிற்சியில் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் ஐயா. முகாமில் நாங்கள் அந்த டென்ட் போடுவது, இதையெல்லாமும் நாங்கள் அங்கு செய்து மேற்கொண்டோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொரு முகாமிலும் நாங்கள் இதை செய்வோம் ஐயா. இது அனைத்தும் அதற்குரிய பல்வேறு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கான பரிசுகள் வழங்குவது, இது ஆ, அனைத்தும் அதற்குரிய செயல்பாடுகள் ஐயா. நிறைய புகைப்படங்கள் வைத்திருக்கிறீர்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்கள். அருமை அருமையாக புகைப்படங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார் திருமதி ஜெசிந்தா ஜபராக்கினி அவர்கள். அவருடைய இந்த அரிய ஆசிரியர் பணியை நாம் பற்றி கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறோம். சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அம்மையார் திருமதி ஜெசிந்தா ஜபராக்கினி அவர்கள். அவருடைய ஆசிரியர் பணியிலே இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தொகுத்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்ட அனைத்து அன்புள்ளம் கொண்டவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை திருமதி ஜெசிந்தா ஜபராக்கினி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் அம்மா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீங்க, நிறைய வேறு எதுவும் விருது வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். இது வந்து சாதனை மகளிர் விருது, அதாவது ஐயா கற்பக விருட்சம் மாத இதழ் 2021 சாதனை மகளிருக்கான விருது சான்றிதழ் ஐயா. அகத்தியர் சரி, விருது. இது வந்து என்னுடைய அகில இந்திய அந்த கோயில் சரி. திருக்கோயில்கள் மக்கள் நல அமைப்பின் சார்பாக இது கிருஷ்ணகிரியில் வழங்கின சான்றிதழ் ஐயா. மகிழ்ச்சிம்மா. அதற்கடுத்து இந்த சாரண பயிற்சியிலே இயக்கத்திலே ஐயா ஜோட்டா ஜோதி ப்ரோக்ராம், இது ரேடியோ ஆ, ப்ரோக்ராம் ஐயா. அதிலும் கலந்து கொண்டதற்கான சான்றிதழ் ஐயா இது. மகிழ்ச்சிம்மா. மாணவர்களை அழைத்து சென்று வயர்லெஸ் மூலமாக அவர்கள் உரையாடுவார்கள் ஐயா. பக்கத்து ஆ, பள்ளி மாணவர்களோடு. அந்த ஓஹோ. புரோகிராமுக்காக அதுக்கு எனக்கு கிடைத்தது ஐயா. அதற்கடுத்து தற்பொழுது ஐயா இது ஆன்லைன் கல்வி ரேடியோ புரோகிராமில் இணைந்து செயல்பட்டதனால் ஆசிரியர் அந்த காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் அன்றைக்கு கொடுத்த இது சான்றிதழ் ஐயா. இது அதனுடைய கேடயம் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அடுத்ததாக இது அந்த 2006 சிகரம் தொட்ட ஆசிரியர் அந்த ஆ, புரோகிராமுக்காக கொடுத்த அந்த இது ஐயா. சரி, சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. நிறைய விருதுகள் பெற்றிருக்கார், நிறைய பாராட்டு சான்றிதழ் பெற்றார், மிகச் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். சாரணர் பயிற்சியாளராக அந்த மாணவர்களுக்கு பல்வேறு
சிறப்பு ஆலோசனை வழங்கி அவளையெல்லாம் பயிற்றுவித்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு மேதக ஆளுநர் அவர்களிடம் அழைத்து சென்று பல மாணவர்களுக்கும் சான்றிதழை பெற்றுத் தருகிற சிறப்பான பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவருடைய குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளும். சொல்லுங்களம்மா, உங்கள் தாய், தந்தை, கணவர், பிள்ளைகள் இவர்களை பற்றிலாம் சொல்லுங்கள். எனது அப்பா அரசு பள்ளி ஆசிரியர் ஐயா. அது சொன்னீங்க. அம்மா வந்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஐயா. எனக்கு பேர்லாம் திருமணம் அம்மா பேரு ரெஜினா மேரிங்க ஐயா. அப்பா பேரு சூசை கண்ணு. சரிங்கம்மா. எனது கணவர் எனது கணவர் பெயர் ஆண்ட்ரூஸ் ரூபன் ஐயா. சரிங்கம்மா. என்ன பண்றாருமா அவரு? அவர் தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக பணியாற்றி தற்பொழுது விஆர்எஸ்ல வீட்டுல இருக்காங்க ஐயா. மற்றவங்களா பிள்ளைகளா சொல்லுங்கம்மா. பிள்ளைகள் 2 ஆண் பிள்ளைகள் ஐயா. பெரிய பையன் பேரு சாம் எபினேசர். சின்ன பையன் பேரு டேனியல் ஆப்ரஹாம். பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஐயா. அவங்க யூகேயில் இருக்காங்க ஐயா. லண்டன்ல இருக்காங்க ஐயா. மருமகளும் மகனும். சின்ன தம்பி பெங்களூரில் படித்துக் கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த பள்ளி வாழ்க்கையில, இந்த 30 ஆண்டு கால வாழ்க்கையில மகிழ்ச்சியாக நாட்கள் பல இருக்கும். சே, ஏன்டாப்பா இதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி சலிப்பு என்னைக்காவது வந்துருக்குதா உங்களுக்கு? இல்லைங்கய்யா, எனக்கு அந்த மாதிரி வந்ததே இல்லையா. நான் வந்து பெரும்பாலுமே மாணவர்கள் சொன்னார்கள் 30 ஆண்டு கால அனுபவத்துல ஒரு நாள் கூட எனக்கு இந்த பள்ளி வாழ்க்கையில், ஆசிரியர் வாழ்க்கையில சலிப்பே வந்தது கிடையாது என்று சொல்லிட்டு, அப்போ எந்த அளவுக்கு அந்த பணியை அவர்கள் நேசிக்கிறார்கள், எப்படி வந்து அந்த பணியோடு தன்னை ஒருங்கிணைத்து கொண்டுட்டார் என்று தெரிகிறது. இவரை போன்ற ஆசிரியர் எல்லாம் நாம் இன்றைக்கு சந்தித்து பேசுவது உண்மையில் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. எல்லோருமே இவரை போன்ற ஆசிரியரை பாராட்டுவோம். இது போன்ற ஆசிரியரை மென்மேலும் ஊக்குவித்து அவர்கள் போட்டு செல்கிற வழித்தடத்தை நாம் மேற்கொள்வோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் கல்வி நிலையை பார்த்தால் மிகவும் பாடத்தக்க வகையிலே இருக்கிறது. இந்தியாவுடைய கல்வி அந்த குறியீடுகளில் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய குறியீடு எங்கோ இருக்கிறது. அதை இந்தியாவுடைய குறியீடு எட்டுவதற்கே இன்னும் சில ஆண்டுகள் ஆகும் போல இருக்கிறது. அப்படி தொடுகிற போது இது மேலும் போய்விட்டிருக்கும். இன்னொரு செய்தியை கூட சொல்ல வேண்டும். பொதுவாக ஒரு நாட்டில் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருந்தாக்கா மிகச்சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மருத்துவம் இன்றைக்கி வந்து தெரியுங்களா, 250 பேருக்கு ஒரு மருத்துவர். சற்றேறக்குறை அமெரிக்காவில் கூட இவ்வளோ கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது. எதனால் கிடைக்குதுன்னா, இந்த கல்வித்துறை சிறப்பாக பணியாற்ற இவ்வளோ மாணவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். சற்றேறக்குறைய உலகத்திலேயே மருத்துவத்தில் முதன்மை வகிக்கிற நாடு எது என்று சொன்னால் அமெரிக்காவோ, இங்கிலாந்தோ, பிரான்ஸோ அதெல்லாம் கிடையாது, நார்வே. அந்த நார்வேவுக்கு இணையாக போட்டி போடுகிற ஒரு இடமாக தமிழ்நாடு மாநிலம் இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை தான். அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி போன்ற மிகச்சிறந்த ஆசிரியர்கள் தான் இந்த கல்வித்தரத்தை உருவாக்கி மிகச்சிறந்த கல்வி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்களே. உங்களோடு பேச பேச எங்களுக்கு உடம்புலெல்லாம் புல்லரிக்கிறது. அந்த அளவுக்கு சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாணவர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மாணவர்கள் இன்னும் அவர்கள் வந்து நாம் யார் என்பதை முதல் உணர வேண்டும் ஐயா. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த விஞ்ஞான முன்னேற்றத்துல நிறைய அவர்கள் தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நாம் யார் அப்படின்ற விஷயத்த முதல்ல மாணவர்கள் உணர்ந்துக்கணும் ஐயா. அவர்கள் யார் என்பதை உணர்ந்தாலே அவர்களுடைய செயல்பாடுகளில் சரியான வழியை நோக்கி அவர்கள் செல்வார்கள் ஐயா. இது ஒண்ணு மட்டும்தான் ஐயா ஆமாங்க ஐயா, இது ஒண்ணுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்தாக நான் நினைக்கிறேன் ஐயா. முதல்ல நாம் யார் அப்படின்னு அவங்க உணர்ந்துக்கணும் ஐயா. உணர்ந்தாலே போதும். திரைப்பட கோட்டைக்கு அந்த சீட்டு வாங்குகிற வரிசையில் நிற்கிற போது தெளிவாக நாம் இன்றைக்கு எப்படியும் இந்த சீட்டை வாங்கிவிட வேண்டும், படத்தை பார்த்து விட வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் கொண்ட அந்த இளைஞன் பள்ளிக்குள் நுழைகிற பொழுது நாம் படிக்க வந்திருக்கிறோம், இந்த படிப்பு எப்படியாக முடித்துவிட வேண்டும், எப்படியாக படித்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட்டால்
அங்கே அவன் செய்ததும் தவறில்லை, இங்கே அவன் செய்ததும் தவறில்லை. அங்கே சரியாக செஞ்சு இங்கே அதை கவனம் செலுத்தினா அப்போ 2 இடத்துல தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். திரைப்படம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, தொலைபேசி வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதிலும் அறிவு இருக்குது, அது அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டு அதை அறிவை அங்கே போய் தொலைத்து விட்டு வந்து விடக்கூடாது. அறிவை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு போய் அங்கே இருக்க அறிவை தொலைத்து விட்டு வந்து விடக்கூடாது. மிக சிறப்பாக சொன்னார்கள். சொல்லுங்க ஆமா, உங்கள் கருத்துக்களை மேலும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா, மாணவர்கள் வந்து படிப்பை விட முதலில் ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. ஒழுக்கம் இருந்தாலே தன்னால அவர்களுக்கு கல்வி என்பதில் ஒரு ஈடுபாடு வந்துவிடும் ஐயா. ஒழுக்கம் என்பது மாணவர்களுக்கு நான் அறிவுறுத்துவது ஒழுக்கம். முதலில் அவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை, செய்த தவறுகளுக்கு முதல் தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. அந்த தவறுகளுக்கு வருந்த வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். சின்ன சின்ன உதவிகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய பண்பு வேணும். இது இருந்தாலே மாணவர்கள்ட்ட ஒரு இப்ப நம்ம அவ்வப்போது தொலைக்காட்சிகள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. சின்ன சின்ன விஷயத்துகளுக்கெல்லாம் மாணவர்களுக்கு நிறைய கோபங்கள் வருகிறது. அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இந்த கொலை பண்ற அளவுக்கு கூட அவங்களுடைய அந்த எண்ணங்கள் வந்துருது ஐயா. முதல்ல அந்த மன்னிப்புன்ற விஷயம், விட்டு கொடுக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் இது நன்றிங்கிற இந்த 3 பண்புகளையும் அவர்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்றால், இந்த நாட்டுல நம்ம இந்த மாதிரியான அடிக்கடியான இந்த தவறான செய்திகளை நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஐயா. மகிழ்ச்சியம்மா, உங்களோடு இவ்வளவு நேரம் உங்களை பற்றி, உங்களுடைய பள்ளி வாழ்க்கையை பற்றியும் நிறைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொண்டோம். இதை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு மேலும் உற்சாகத்தை அளிக்கும், மாணவர்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை ஏற்படுத்தும். நாம் ஏதோ பள்ளிக்கூடத்தில் கொண்டு விட்டுட்டோம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கக்கூடாது. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்காக கொண்டு விட்டுருக்கோம், அந்த மாணவன் வந்த உடனே பையன் வந்த உடனே என்ன படித்தான்னு நம்ம கேட்கணுன்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு வேணும். பெற்றோர்கள் அந்த படிப்பில், அந்த மாணவனுடைய படிப்பில் அக்கறை செலுத்தணும். தொடர்ந்து அவர்களை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏதோ நமக்கு முடிச்சுட்டு சில பெற்றோர் கேட்குறாங்க, நாங்கள் தான் உங்கள்கிட்ட குழந்தை கொடுத்துட்டோம்ல, நீங்கள் தான் அவங்களுக்கு அறிவை கொடுக்கணும். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்படிலாம் கொடுக்க முடியாது. அவர்களுடைய ஒத்துழைப்பும் வேணும், மாணவருடைய ஒத்துழைப்பு வேணும். எல்லாம் இருந்தால் தான் அது பரிபூர்ணமாக சிறந்த ஒரு ஞானத்தை பெற முடியும். சொன்னாங்க ஒழுக்கம் தான் முக்கியம். உண்மைதான், ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் இல்லாத கல்வி எதுக்கு பயன் தரும்? எதுக்கு பயன்? அறமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அறமான கல்வி பெற வேண்டும். மிகச் சிறப்பாக தனது கருத்துக்களை நம்மிடம் வழங்கினார் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்கள். தற்போது என்னிடம் நேர்காணலில் வந்து எனக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சிறப்பாக நேர்காணல் என்ற முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு படமாக பிரித்து காட்டினார்கள். 30 ஆண்டு காலம் ஒரு ஆசிரியர் பணியில் இருந்து தொடர்ந்து ஒரே பள்ளி 25 ஆண்டு காலம் பணியாற்றி பல சாதனைகளை செய்து ஒரு சாதனை மங்கையாக திகழ்கிறார் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி. இன்றைய நாளிலே அம்மையார் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்களை சந்தித்து உரையாடியது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நானும் கூட ஒரு காலத்தில் ஒரு பள்ளி மாணவனாக இருந்தவன் தான். அப்போது நான் பார்த்த ஒரு ஆசிரியரை, பல ஆசிரியரை பார்த்திருக்கிறேன். அதில் ஏதோ ஒரு ஆசிரியரை சந்தித்து மீண்டும் உரையாடுவது போன்ற ஒரு உணர்வு எனக்கு தோன்றியது. அந்த உணர்வை திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வயதிலே பார்த்தால் என்னை விட குறைவான வயதாகத்தான் இருக்கும். ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரை வயது முக்கியம் கிடையாது. எந்த வயதிலும் அவர் ஆசிரியர் தான், எந்த வயதிலும் நான் ஒரு சிறிய மாணவன் தான் என்று சொல்லி, அம்மா உங்களிடம் இன்றைக்கு நான் நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டேன், அதற்கு வாய்ப்பளித்து உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உங்களிடம் இந்த நேர்காணல் காணுகிற வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் இந்த நேர்காணலை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழருவி வானொலிக்கும் அதனுடைய இயக்குநர்கள் திரு நயனை விஜயன், திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் திருமதி ஜெசிந்தா ஜெபராக்கினி அவர்களே. மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி.